Hello everyone, welcome back to our channel DIY Skincare and Fashion. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து குற்றாலம் vlog part 2 பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இருந்த பழைய ரெசார்ட்டில் வந்து ரூம்ஸை வெக்கேட் பண்ணிவிட்டு புது ரெசார்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ப்ளஸ் இதோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூ அண்ட் ஒரு ரூமுக்கு வந்து தமிழ் ஆத்தர்ஸோட நேம்ஸ் வச்சுருப்பாங்க. அது ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம செகண்ட் ரெசார்ட்டுக்கு போகிறோம். இதோட பேர் வந்து ஆர்ச்சிட் வேலி ரெசார்ட். இது வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு. ரூம் க்ளீனிங் அண்ட் அந்த ஏரியா மெயின்டெனன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தென் இந்த ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசார்ட்டில் எப்படி வியூவோ அதே மாதிரி தான் சேம் ஆஸ் ஹியர். இங்கேயும் வந்து வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து வெரைட்டிஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அதாவது ஃப்ளவரிங் பிளான்ஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ்லேயே வெரைட்டிஸ் ஆஃப் ஹைபிஸ்கஸ்லாம் வச்சுருந்தாங்க. பெருசாக பூக்கிற மாதிரி நம்ம வந்து லைக் நம்ம ஊரில் பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி குளிராக இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நாங்கள் சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். தென் இதில் வந்து ப்ளே ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ளே ஏரியா இருக்குது சில்ட்ரன்ஸ்க்கு. அங்கேயும் இருந்துச்சு. பட் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த ப்ளே ஏரியாஸ். அண்ட் நீங்கள் வந்து கிளைமேட் வந்து எப்போதுமே வந்து கூலிங்காக இருக்கிறதுனால நீங்கள் வந்து வெயில் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஆல்சோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கேம்ப் ஏரியாவும் இருக்குது. நீங்கள் வந்து அது அவங்கள்ட்ட பேசிக்கிட்டிங்கன்னா அதுக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரெசார்ட் ஆக்சுவலி பயங்கர பெருசு, போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ளே ஏரியா. தென் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போனோம்னா வந்து எங்களோட ரூமுக்கு வந்து நாங்கள் இப்போ போய் காமிக்கிறோம். ஸோ இந்த ஏரியா சைட் ஆஃப் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து இங்கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா வியூ நல்லாயிருக்கும். அதே மாதிரி அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மயில் இந்த மாதிரி லைக் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்பப்போ. ஸோ இந்த ரூம்ஸோட காஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கே வந்து 7,500 சம்திங் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருந்த ரூமோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 7 கிட்டே வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 ரூம்ஸ் எடுத்திருந்தோம். ஒரு ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ஸ் 2 இருந்துச்சு. ஸோ வந்து 2 ரூமில் பார்த்திங்கன்னா அந்த ரூமில் எப்படி இருந்துச்சோ 4 டபுள் பெட்ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இங்கே இந்த பால்கனி வியூலாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிவியாக இருக்கட்டும் சேனல்ஸ் எல்லாமே வந்து நிறையாவே வந்துச்சு. அங்கெல்லாம் எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இங்கே அப்படிலாம் இல்லை. இங்கே ஃபுல்லாக மியூசிக் சேனல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நிறையா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. பின்னாடி பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் போட்டிருப்பாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களோட திங்ஸை சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு. ப்ளஸ் டைனிங் டேபிள் இருக்குது. ஸோ ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். அண்ட் ப்ரஷஸ் சோப்ஸ் எல்லாம் நீங்களே எடுத்து போய்க்கோங்க. மோஸ்ட்லி அங்கே தரமாட்டுறாங்க. ஸோ ஆனால் நீங்கள் எடுத்து போயிருக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் ஒரு மயில் வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மயிலுன்னு இல்லை குரங்கு அது நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. பிகாஸ் எல்லாமே வந்து நம்ம ஹில்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்கனால சூப்பராக இருந்துச்சு. தென் இவங்களோட ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா வந்து இதுவுமே நல்லா இருந்துச்சு. 2 feet சில்ட்ரன்ஸ்க்கு தனியாகவும். தென் அங்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து 5 feet சம்திங் அந்த சைடு உள்ளது. அதுவும் பார்க்க ஆழம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் போக ஆழம் ஜாஸ்தி. ஸோ இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. தென் அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் போக ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் இதோட சவுண்டு மட்டும் கேளுங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரெக்கிங் போகிறப்ப. ஸோ இந்த ட்ரெக்கிங்க்கு வந்து ஹோட்டல்லே சொன்னிங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ரெசார்ட்லேயே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்கு. அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஏன் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இப்போ மெயின் ஃபால்ஸை குளிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் ப்ரைவேட் ஃபால்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் போகிறதா போய்க்கலாம். பே பண்ணி தனியாக பே பண்ணணும். ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணணும். தென் வந்து இது பார்த்திங்கன்னா ரோட்ஸ் வந்து செம்ம லைக் மேலும் பள்ளமாக ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்ஸ் தான். உங்களுக்கு ரோட்ஸே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான். சூப்பராக இருந்துச்சு. நைட்டு போகிறப்ப என்னால் சரியாக கேப்சர் பண்ண முடியல. ஸோ காலைல போனப்போ இந்த மாதிரி தான் கேப்சர் பண்ணோம். நான் வந்து ஃபால்ஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அந்த கிளிப்பிங்கும் இதில் அட்டாச் பண்ணிக்க பாருங்கள். சவுண்டு செம்மையாக இருக்கும். வாட்டரோட சவுண்ட் மட்டும் கேளுங்க. இதுதான் வந்து போன ஃபஸ்ட்டு ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் ஒரு 1 hour கிட்ட ஸ்பெண்ட் பண்ணோம். தென் அடுத்து வந்து செகண்ட் ஃபால்ஸ்க்கும் கிளம்பிட்டோம் அப்படியே. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபால்ஸ் வந்து உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ மேலே லைக் ரொம்ப ரொம்ப மேலே இருந்துச்சு இந்த ஃபால்ஸு. தென் அங்கேருந்து டக்ஸ் எல்லாம் வந்து துரத்திட்டு வந்துட்டு ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு இங்கே ஃபுல்லாக. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜீப் வர லேட் ஆகிடுச்சு. ஸோ ஜீப்பில் தான் இங்கே போகணும், நடந்துலாம் போக முடியாது. ஸோ ஜீப் வர லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். மீன்வேல் நடக்கக்கூட முடியல. பிகாஸ் அந்த பாத் வந்து அவ்வளோ இதாக ராக்ஸாக இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். அண்ட் பட் ஆனால் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ட்ரெக்கிங் போனால் எப்படி இருக்குமோ நடந்து போகிற மாதிரி. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போனோம். தென் ஜீப் வந்துடுச்சு. ஜீப்பில் ஏறியாச்சு.
ஏறி நெக்ஸ்ட் ஃபால்ஸ்க்கு வந்து போயிட்டுருந்தோம். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். இந்த ஃபால்ஸ் வந்து இப்போ போகிற ஃபால்ஸ் வந்து சின்ன ஃபால்ஸாக இருந்தாலுமே செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஃபால்ஸ் வந்து பயங்கர பெருசு, இது சின்னதாக இருந்தாலுமே சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபால்ஸு. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது வந்து மைண்ட் சூப்பர் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. லைக் அந்த சவுண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த சுற்றி க்ரீனிஷாக இருக்கக்கூடிய வியூஸாக இருக்கட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் நிறைய வியூ பிளேசஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அண்ட் இங்கே வந்து ஒரு 1 hour கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அதுக்கடுத்து கிளம்பிட்டோம். அண்ட் அதே மாதிரி வந்து இன்னொரு இன்ஃபோ என்னென்னா வந்து குற்றாலம் போனீங்கன்னா வந்து பார்டர் கடை பரோட்டான்னு சொல்லுவாங்க, அந்த ஷாப்புக்கு போய் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். லைக் பரோட்டாலாம் செம்மையாக இருக்கும், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வியூ குண்டாறு டேம் இருக்குல்ல, அந்த வியூவில் உட்காந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். தென் ஈவினிங் ஆனோன்னு கிளம்பிட்டு விருதுநகர் வந்தோம். விருதுநகரில் பர்மா கடைன்னு இருக்குது. ஸோ விருதுநகர் போனீங்கன்னா அந்த பர்மா கடையில் மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள். முக்கியமாக விருதுநகரில் ஃபேமஸ் அவங்களோட பரோட்டா. ஸோ அதை நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் வந்து மட்டன் கோலா அட்டாச் பண்ணியிருப்பேன், தென் பரோட்டா வைக்கிற மாதிரி ஒரு இது பிக்சர் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ லாஸ்ட்டாக சீஸ் பால்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுதான். ஸோ இதோட வந்து நாங்கள் அப்படியே கிளம்பி அங்கேருந்து திருச்சிக்கும் வந்துட்டோம் நைட்டு. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.